அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு ஒரு ஆரோக்கியத்தை பற்றின ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன். அதாவது என்னென்னா, அந்த குடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் வந்து கட் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ இந்த குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இப்போ நிறைய வந்து மக்கள் வந்து மருத்துவமனையை தேடி வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த டீடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி இப்போ நம்ம அதிகமாக இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னென்னா, நம்ம இந்த குடல் சுத்தம் பண்ணுறது, அப்புறம் வந்து என்னென்னா இந்த கண் சுத்தம் பண்ணுறது, அப்புறம் வந்து மூக்கு சுத்தம் பண்ணுறது, நம்மளுடைய ஸ்கின்னை கிளியர் பண்ணுறதுன்னு நிறைய இப்போ ப்ராசஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த இந்த கிளியரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிட்டாலே பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம குடல் சுத்தமாக வச்சுக்கிறோம் இல்லையா, முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்கன்னா பேதி மாத்திரை சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த குடலெல்லாம் வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணுவாங்க. இப்போல்லாம் இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து யாருமே பண்ணுறதில்ல. இதில் டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னம்னா, வியாதிகள் வந்து அதிகப்படியான வியாதிகள் இந்த குடலில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த குடலை நம்ம சுத்தம் பண்ணிட்டாலே பலவிதமான பிரச்சனையிலேருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் இருக்குது. இப்போ குடல்னா குடல் மட்டும்தானா? கிடையாது. உங்கள் வாயிலிருந்து எத்தனை பகுதி இருக்குது பாருங்கள். வாய் இருக்குது, பல் இருக்குது, நாக்கு இருக்குது, சிறுகுடல் இருக்குது, பெருங்குடல் இருக்குது, லிவர் இருக்குது, அதாவது கல்லீரல் சொல்கிறோம் இல்லையா, அது இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறைய பேன்க்ரியாஸ் இருக்குது, பித்தப்பைன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி நிறைய உறுப்புகள், ஆசனவாய் இருக்குது. இந்த இத்தனை உறுப்புகளினுடைய ஒரு ஒரு கூட்டு தான் வந்து நம்ம அந்த கட் ஹெல்த்னா ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த இத்தனை பகுதிகளையுமே வாயிலிருந்து, நம்ம ஆசன வாயிலிருந்து என்னென்ன பகுதிகள்லாம் வருதோ அந்த அத்தனை பகுதிகளையுமே நாம் வந்து தூய்மைப்படுத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அதை சார்ந்த வியாதிகள் வந்து எதுவும் வராதுன்னு சொல்கிறாங்க. பாருங்களேன், இப்போ மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னாலே சரி, அது பல சிக்கலை கொண்டு வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன நன்மை அப்படின்னா, குடலை சுத்தம் பண்ணுறதுல நிறைய நன்மை சொல்கிறாங்க. என்ன நன்மை சொல்கிறாங்கன்னா, டோட்டல் ஹெல்த், இந்த கட் ஹெல்த் அப்படிங்கிறது டோட்டல் ஹெல்த், உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ இந்த மலச்சிக்கல் கிளியர் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு வந்து அந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நிறைய பேருக்கு வர்றதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மலச்சிக்கல் ஒரு காரணமாக சொல்கிறாங்க. தலைவலின்னு நீங்கள் டாக்டர்கிட்ட போனாலே வந்து உங்களுக்கு மோஷன் ஃப்ரீயாக போகுதான்னு கேட்பாங்க. இப்போ இது மாதிரி என்ன அப்படின்னா, சில பேருக்கு வந்து எடை வந்து ரொம்ப கூடுதலாகிறதுக்கும் வந்து என்ன அப்படின்னம்னா, இந்த குடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய ரீசனாக சொல்கிறாங்க. அப்போ இந்த குடலை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து அந்த எடை பராமரிப்புலேருந்து, அந்த ஸ்கின் டிசீஸ்லேருந்து நிறைய பேர் வந்து என்னென்னா திடீர்னு வெயிட் அதிகமாக போடுவாங்க, திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும். இந்த மாதிரி பல சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஏன்னா அந்த சாப்பிட்ட உணவு சரியான முறையில் ஜீரணமாகி அது மலக்குடல் வழியாக வெளியில் போயிட்டாலே அதனுடைய சத்துக்களை எல்லாமே, ஏன்னா இப்போ எல்லா சத்தையுமே குடல் தான் உறிஞ்சணும். உங்களுக்கு அந்த சாப்பிட்ட உணவு சரியாக ஜீரணம் ஆகலை அப்படின்னா அது ரிலேட்டடான பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகள் வந்து நமக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு அருமையான ஒரு பிராண்டு ஆம்வேல சூப்பராக ஒரு பிராண்டு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா ப்ரீ அண்ட் ப்ரோ பயோட்டிக் கேப்சூல் அப்படின்னு அட்டகாசமான பிராண்ட். அது என்ன வேலை பண்ணும்? ஒன்றும் கிடையாது. என்ன அப்படின்னா, நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியா ரெண்டுமே நம்ம குடலில் இருக்குது. நல்ல பாக்டீரியாவினுடைய எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்துறது தான் இது ஒரு வேலை. இது ஆக்சுவலாக 24 மணி நேரத்துக்கு ஒன்று சாப்பிடணும். இப்போ இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா மறுநாள் காலையில் 6 மணிக்கு சாப்பிட்டா போதும். அப்போ அந்த 24 ஹவர்ஸ்க்கு இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு 2 பில்லியன் நல்ல பாக்டீரியாவை உற்பத்தி பண்ணிட்டாலே அந்த பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னோம்னா, உங்கள் வாயிலிருந்து ஆசனவாய் பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளையுமே தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஒரு பிராண்டு. அதாவது நல்ல பாக்டீரியாவை உற்பத்தியும் பண்ணிட்டு அந்த பாக்டீரியா வாழக்கூடிய ஒரு சூழலையும் வந்து இந்த 2 விஷயத்தையுமே வந்து ஒரே கேப்சூல் பண்ணுது. இது இல்லாமல் எங்கள்கிட்ட வந்து ஃபைபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது. அது இல்லாமல் ஏவிஹெச் அப்படின்னு ஒரு பிராண்டு, அதாவது அமலாக்கி, விபிதாக்கி, ஹரிதாக்கின்னு ஒரு பிராண்டு. இது என்னென்னா ஒன்றுமே இல்லை, அதாவது நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய், இந்த 3 பிராண்டுமே என்ன பண்ணுது அப்படின்னோம்னா டீடாக்ஸ் தான். உங்கள் உடலை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வேலையை பண்ணுது. அப்போ குடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டிங்கன்னா டோட்டல் ஹெல்த்து, உங்களுடைய உடலும் சரி உங்களுடைய மனமும் சரி ரெண்டுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. நீங்கள் இந்த பிராண்டு வேணும் அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அது எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.